வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, ஆஹ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கீரை குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல் சாப்பிட சொன்னார். கீரை குழம்பு ரெடி பண்ணியாச்சு. சிறுகீரை குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம இலை ஃபுல்லாக தெரியட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம முருங்கைக்கீரையை நம்ம பக்கத்தில் வாங்கிட்டு வந்து அதை பொரியல் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் எனக்கு பிடிச்ச கோபி 65, ஆம்லேட்டு, அப்புறம் அப்பளம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து இலையே கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கவே செம்மையாக இருக்குது. நாக்கு வேறு எச்சி ஊறுது. குழம்பு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டாக சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கும் ஒரு சந்தோஷமாக நான் விருப்பப்பட்டு சாப்பிடுவேன். குழம்பு வந்து நிறையா ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நல்லா பிணைஞ்சு அடிக்கலாம். ஓகே, சாப்பிட ஆரம்பிக்கலாமா? குழம்பு சூடாக இருக்குது. வெள்ளை சோறுலாம் பிணைஞ்சு விட்டுக்கலாம். இனிமேல் இந்த மாதிரி ஹெல்த்தியான சாப்பாடாக சாப்பிட்லான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மைதா, அப்புறம் பரோட்டா, நூடுல்ஸு, சிக்கன் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்லான்னு நான் நினைக்கிறேன். ஓகே நினச்சிதுரா? கீரை குழம்பு, கருவாட்டு குழம்பு, களி, இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டம் தான் சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். வணக்க கீரை குழம்பு சாப்பிட்லாம். ஆஹா, கீரை குழம்பு நாங்கள் அடிக்கடி சாப்பிடுவோம். இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் சொன்னதுனால ஹெல்த்தியான ஃபுட்டு கூட, அதனால இன்றைக்கி அந்த வீடியோ. செம்மையாக இருக்குது. கோபி 65, முருங்கை பொரியல், முருங்கை இலை பொரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் முட்டை உடச்சி ஊற்றி சூப்பராக பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் எந்த சாப்பாடுக்கு போட்டாலும் செம்மையாக இருக்கும். நல்லா இருக்கு.
இலையில ஒரு ஐட்டம் 2 ஐட்டம்னா டக்குன்னு எடுத்து சாப்பிடலாம். இந்த மாதிரி வரிசையாக ஒரு 5 ஐட்டம் இருக்குது. எதை எடுத்து சாப்பிட்றதுன்னு தெரிய மாட்டேங்குது சைடிஷாக. வச்சு ப்ளஸ் இந்த குழம்பு ஊற்றி நல்லா பிணைஞ்சு அடிக்கிறதுனா டபக்குன்னு உள்ளே போயிடும். பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, இந்த மாதிரி குழம்பு இல்லாத ஐட்டம்னா நூடுல்ஸு லேட்டாகும். மென்று முழுங்கி சிக்கனெல்லாம் கடிச்சு இட்லி சாப்பிடலாம். செஞ்சுதான் ஆகுனா இட்லிக்கு நல்லா பிறஞ்சு அடிக்கணும்ல. இன்னைக்கு தான் விருப்பம் போட்டு சாப்பிட்டு எல்லா பேரும் இந்த மாதிரி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கு. ஓகே, நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஆவலாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இலையில் ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு. அதுவும் ஹெல்த்தியான ஐட்டமாக இருந்துச்சு எல்லாமே. இதே மாதிரி நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நானும் இனிமேல் அப்படி தான் ட்ரை பண்ண போகிறேன். ஹெல்த்தியான சாப்பாடாக எல்லாமே சாப்பிட போகிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.